ஒரு 3 பிக் பாஸாக என்கிட்ட கேட்டுட்டு இருந்தான், இந்த மாதிரி போகலாமான்னு. நான் தான் அவன்கிட்ட சொன்னேன் வேணாம் அப்படின்னேன். ஏன்னா எனக்கு வந்து ஏதோ ஒன்று தோணுச்சு, அதனால் வேணான்னேன். இந்த தடவை அவனே வந்து சொன்னான், இந்த மாதிரி வந்து கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா, மச்சான் அந்த சான்ஸை மிஸ் பண்ணுறாது, நீ இந்த தடவை போ. எனக்கு ஒரு நம்பிக்கை, சரி போனால் இந்த வருஷம் வின் பண்ணுவான் அப்படின்ற நம்பிக்கை. அதே மாதிரி இன்னொன்று இப்போ கூட நிறைய யூடியூப்லாம் பார்த்தேன், கானா வினோத்துக்கு வந்து பிஆர் டீம் இருக்குது, கானா வினோத் வந்து வீட்டில் 30 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா கொடுத்துட்டு போயிருக்கிறாரு, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் பார்த்தேன். எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, கானா வினோத்தை திட்டுறவங்களும் கானா வினோத்து மீது இவ்வளோ பழி போடுறவங்களும் இவங்களாம் இந்த மாதிரி போடுறதால அவன் கண்டிப்பாக வின் பண்ணுவான். நீங்கள் திட்டிக்கினே இருங்க, நீங்கள் என்ன திட்டினாலும் சரி, அவனுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் மாதிரி அது இங்கே மாறிட்டுருக்கு. அதனால் நீங்கள் திட்டுறது என்றைக்குமே விட்டுறாதீங்க. இன்றைக்கு வரைக்கும் சொல்லணுன்னா அவன் 4000 ரூபாய் வாடகை வீட்டில் இருக்கிறான். 4000 ரூபாய் வாடகை வீட்டில் தான் இருக்கான். எனக்கு ஃபஸ்ட் டைமு அவன் பிக் பாஸ் உள்ளே போய் ஃபஸ்ட்டு வீக்லேயே வந்து என்னை பற்றி எதை பேசியிருந்தான். இந்த மாதிரி நட்புடன் நிறையன் தான் நான் பழகினதில் எனக்கு வந்து ஷார்ட் அண்ட் பீரியடில் எனக்கு வந்து ஒரு பண உதவியாக எனக்கு வந்து கூட நின்னது அப்படின்னு சொன்னான். அந்த பணத்தை நான் கொடுத்தேன், அந்த பணத்தை அவரே எனக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டேன். நான் இத்தனைக்கும் வேணான்னு சொன்னேன், இல்லை மச்சான் பணன்றது டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லி எனக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்டான். இன்றைக்கி வரைக்கும் அவன் வந்து ஒரு சாதாரண ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்கிறான். எங்களுக்கு என்னன்னா, நானே அவனை கேட்பேன், டேய் பரவாயில்லடா நான் எதனா பண்ணுறேன்னா அப்படின்னு. மச்சான் என்னோடய உழைப்பில் நான் வந்து பார்த்துக்கிறேன், நீ எவ்வளோ என் கூட இருந்திருக்கிறேன், எல்லா கஷ்டங்கள்லேயும் இருக்கேன், என் கஷ்டத்தில் அவன் இருக்கான், அவன் கஷ்டத்தில் நான் இருந்திருக்கேன். இந்த மாதிரி வந்து இன்றைக்கி அவங்கள கஷ்டப்படுறான். நான் இன்றைக்கி நினைக்கிறது ஒன்றே ஒன்றுனா, என் நண்பன் இதுக்கப்புறம் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்.